என் பேர் ஜான்சி. நான் எர்ணாவூர்லேருந்து வரேன். எனக்கு இடதுக்கு பக்கம் கை தோள்பட்டையும் வலது கால் முட்டி வலியோடு நான் இங்கே வந்தேன். 1 வருஷமாக எனக்கு இருக்குது. எனக்கு தூங்கவே முடியாது, நைட்டில் உட்காந்தா எந்திரிக்கவே முடியாது, கையை கொஞ்சம் கூட தூக்க முடியாது. ரொம்ப வேலை செய்யக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டேன். 1 வருஷமாக நான் வெளியில் எங்கெங்கே வைத்தியம் பார்த்தேன், எங்கேயும் எனக்கு சரியாக ஆகலை. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி இந்த டிவியில் இந்த ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலோட ஆடு பார்த்துட்டு சரி நம்ம இங்கே ட்ரை பண்ணலான்ட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தப்போ நாங்கள் கவிதா மேமை பார்த்தோம். அவங்க எனக்கு நாடி பிடிச்சி பார்த்த உடனே கேட்டாங்க, நீங்கள் ஒழுங்காக தூங்க மாட்டிங்களா அப்படின்னு எல்லாமே என்னை கேட்டாங்க. நான் எல்லாமே சொன்னேன். அவங்க இங்கே வந்து ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, அப்புறம் ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு அந்த மருந்து சாப்பிடுங்க, சரியாயிடும்னு சொன்னாங்க. சரி, நான் அதை நம்பி நாங்கள் இங்கே அட்மிட் ஆகி எல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 8-9 ட்ரீட்மெண்ட் இருக்கும். முதல்ல ஆயிலெல்லாம் போட்டு ஃபுல்லாக விரலில் வச்சு நீவி விட்டு நல்ல ஒரு மசாஜ் பண்ணுவாங்க. அடுத்து ஒத்தரம் கொடுப்பாங்க. 2 வித மூலிகைகளை மூட்டை கட்டி நல்ல ஒத்தரம் எண்ணெயில் சூடாக எண்ணெயில் இது பண்ணி நல்ல ஒத்தரம் ஃபுல் பாடி இதுதான் கொடுப்பாங்க. அடுத்து இந்த இது எங்கே வலி இருக்கோ மூட்டில் அது அங்கெல்லாம் வந்து வச்சு அது உள்ள எண்ணெய் ஊற்றி சூடாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஸ்ரீமர் நீராவி குளியலுக்கு அது நல்லா செஞ்சு விடுவாங்க. அடுத்து வந்து வயிறெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிறதுக்கு இனிமா கொடுப்பாங்க. இது பத்து போட்டு விட்டாங்க. ஒரு 2 நாள் நல்லா பத்து போட்டு விட்டாங்க, ஷோல்டர்லேயும் 2 இதுலேயும். அப்புறம் அப்புறம் 2 நாளுக்கு கட்டு 2 இதுலேயும் கட்டு போட்டு விட்டு அந்த இதெல்லாம் பவுடர்லாம் வச்சு நல்லா கட்டு போட்டு விட்டாங்க. அவங்க எனக்கு நல்லா செஞ்சு விட்ட இதில் எனக்கு அந்த உடம்பு நல்லா ரிலீஃப் ஆச்சு. வலியெல்லாம் ரிலீஃப் ஆகி இப்போ நான் உடம்பெல்லாம் எனக்கு நல்லா லூஸாக இருக்குது, நல்லா ஃபைனாக நல்லா நம்பிக்கையோடு வந்தேன். இப்போ சந்தோஷமாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன். கவிதா மேமுக்கும் ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.